ஸ்பெஷல் பார்ட்னர் சிம்டா ஆஸ்ட்ரிக்ஸ் விண்டோஸ் அண்ட் டோர். கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே வெயிட் பண்ணுவோம். எனக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்லாம் வேணாம். இந்த இந்த ஸ்க்ரோல்ல போறத நான் பார்த்து வாசிக்கிறேன். பூந்தமல்லி பாலத்துக்கு 60 ரூபாய் கண்ணாடியை 2 பேரும் வாங்கி போட்டு நீ கண்ணாடியை போட்டு அட்டையை பார்த்து படிக்கிறதுக்கு உனக்கு 1.5 லட்சம் ரூபாய். இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன்டா. சூசைட் பண்ணிக்க போறீங்களா பாஸ்? அவ்வளவுதான், எங்க அண்ணா கண்ட்ரோல் எடுத்துட்டாரு. ஒண்ணுமே பண்ண முடியாது. சிக்கனமெல்லாம் சின்ன பின்ன மாதிரி இது உங்களுக்கு ஒரு பொழப்பு. இது அதை விட அசிங்கமான விஷயம். எங்களுக்கெல்லாம் எவ்வளவு தெரியுமா பேமெண்ட்? நாங்கெல்லாம் கெட்ட போட்டு விற்க மாட்டி 7500 ரூபாயில 10% போனா எவ்வளவு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தயவு செய்து ஒரு ஆள் வீட்டுக்கு போய் எனக்கு ரொம்ப வயிற்றுச்சலா அண்ணே இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். அட்வான்டேஜ் வின் பண்ணதால எந்த இன்கிரிடியன்ட்டை உங்க டீம் சூஸ் பண்ண போறாங்க அப்படின்றத நீங்க இப்போ உடனே சொல்லி ஆகணும். ஐயா, இந்த ராமருக்கு பிடிச்ச சீத்தாப்பழம் ஒண்ணு கொடுங்கயா. பண்ணட்டும், அவங்க பண்ணதை மிச்சம் கொடுங்க, நாங்க பண்றோம். செஃப், நாங்க மேங்கோ சூஸ் பண்றோம். அதாவது நீங்க எடுக்க போறது மாம்பழம் மாங்காய். மாம்பழம் அண்ட் மாங்கா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஐயா நீ போய் வாங்கின தட்டு மாத்துறாங்கண்ணே. எங்களுக்கு சம்மதம் வீட்டுல இருந்து வந்து பேசுங்க. அப்ப எனக்காக தட்டு மாத்திருக்கீங்க எல்லாம் சேர்ந்து. தட்டு மாத்திருக்கீங்களா? போடாங்க மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஹிண்ட்ரன்ஸ் என்னவா இருக்க போகுதுன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இப்ப கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க கைய நானும் கோமாலையும் கட்டி போட்டு நிக்கணும். அதானே உங்க பிளான்? நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. 3 லேடிஸ் இருக்காங்க, அப்படியே 3 கோமாலையும் கூட கட்டி போட்டு நாங்களாம் இங்க பாரு, ஏஞ்சல் கூட என் கைய கட்டி வைக்காதீங்க சொல்லிட்டேன். அந்த 3 கோமாளியில ராமரையும் சேர்த்துறாத. டீம் கிடைச்சிருக்கு. சரி, இதுல என்னன்னா பலாப்பழம், மாம்பழம், மாங்காய். பலாக்கா ப்ரிடாமினண்டா இருக்கணும். அதான் மெயினா இருக்கணும். ரெண்டுமே மெயின் டிஷ், தனித்தனி மெயின் டிஷ்ஷா இருக்கணும். அப்பா, பலா கொட்டை உள்ள போடலாமா? ராமர், அப்பா பலா கொட்டை வச்சு பலாக்காய் வச்சு நாங்க பலா பிரியாணி பண்ணலாமா? பலா காய்க்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நீ மாங்கா. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசின மௌன, நான் வெளியே போயிடுவேன். சாரி இவரான. அப்பா நீங்க வாய் மூடு. சரி, நீங்க கூட வெளியே போங்க, விடுங்க. பிரியாணி பண்ணலாம். உங்களுக்கு பலா டேஸ்ட் வரணும். ஒரு பொங்கலை செஞ்சுட்டு 2 பலாப்பழம் தூக்கி மேலா வச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒத்துக்க மாட்டோம். இல்ல, பலா தூக்கலாம் தெரியணும். படுத்துறடா நீ. புரியலப்பா எனக்கு. இந்த சைடு பலாப்பழம் பலாக்காய் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு மெயின் டிஷ். பலான பிரச்சனை உண்டு பண்ண போகுது. சாரி மேடம். ஒத்து போன பலாப்பழம். சாரி மேடம். பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. தல ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கிளவியை போட்டு தள்ளிடுறேன். மாங்காய் ஊறுகாய் பண்ணலாமா? மாங்காய் ஊறுகாய் மெயின் டிஷ் சொல்றாங்கல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரே டிஷ். 3 பேரும் 3 டிஷ். நான் அந்த இடத்தை விட்டு வேற ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆக போறேன். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? செஃப் ஆஃப் த வீக் வாங்கணும்னா பேசுறது கம்மி பண்ணி, சைட் அடிக்கிறது கம்மி பண்ணி. சான்ஸ் இல்ல மேடம். உன்னை விட எனக்கு தான் இழப்பு ஜாஸ்தி. இன்னைக்கு செஃப் ஆஃப் தி வீக் வாங்கலாம். எல்லாரும் செருப்பையும் கட்டி நடிங்க. தயவு செய்து சைஸ் வாரியா செருப்பை கலட்டி வைங்க, நான் வந்து கலெக்ட் பண்றேன். ஓகே, கண்டிப்பா எல்லாரும் வெயிட்டிங். இதெல்லாம் ஓவர் நக்கலு. செருப்பாலேயே அடிக்கணும்டா. ரெடி பண்ணாரா? மில்க், அப்புறம் பீட்ரூட், பீட்ரூட், சில்லி ஃப்ளேக்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ்.